அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் இந்த அலகில் பல்லுயிர் அச்சுறுத்தல்கள் மற்றும் பாதுகாப்பை பற்றி விரிவாக காணவிருக்கிறோம். பல்லுயிர் என்பது புவியில் காணப்படும் பல்வேறு வகையான உயிரினங்களை குறிப்பதாகும். இவ்வுயிரினங்களுக்கு அதன் வாழ்விடங்கள், உணவு, உறைவிடம், அதற்கான தேவைகளும் அதில் அவை வாழ்வதற்கான சூழ்நிலைகளுக்கு ஏற்படும் இன்னல்களை பற்றியும் இந்த அலகில் விரிவாக நாம் காணவிருக்கிறோம். தாவரங்கள், விலங்குகள் மற்றும் நுண்ணுயிரிகளின் வகைகள், அவை கொண்டிருக்கும் மரபணுக்கள் மற்றும் அவை உருவாக்கும் சுற்றுச்சூழல் அமைப்புகளை பற்றி இங்கு காண்போம். புவியில் பல்லுயிர் பெருக்கத்திற்கு ஏற்படும் அச்சுறுத்தல்கள் என்னவெல்லாம் என்பதை பற்றி இங்கு விரிவாக காணவிருக்கிறோம். ஒரு குறுகிய புவியியல் காலவட்டத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களும் முக்கால்வாசி இழப்பிற்கு தள்ளப்படுகிறது. அதுவே பல்லுயிரின பெருக்கத்திற்கு ஏற்படும் அச்சுறுத்தல்கள் ஆகும். இங்கு முதல் சுமார் 540 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்த பேரழிவில் சுமார் 60 மில்லியன் உயிரினங்கள் இழக்கப்பட்டுள்ளன. அதேபோல 5 பெரிய பேரழிவுகளும் அந்தந்த காலகட்டங்களில் சுற்றுச்சூழலில் ஏற்பட்ட கடுமையான மாற்றங்களை உருவாக்கியுள்ளது. இருப்பினும் விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி தற்போதைய 6வது அழிவு மிகப்பெரிய அழிவாக உள்ளது. அதற்கு காரணம் மனிதனும் மனித குல மேம்பாட்டிற்காக நாம் செய்யும் செயல்களுமே அதிக அழிவை ஏற்படுத்தி வருகின்றன. அந்த அழிவானது 2 அம்சங்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. ஒன்று, உயிரினங்களின் அழிவு விகிதம் மிக அதிகமாக உள்ளது. மற்றொன்று, அழிவு முற்றிலும் மானுடவியல் காரணங்களால் ஏற்படுத்தப்படுகிறது. பல்லுயிரின பெருக்கத்திற்கு மிக பெரிய அச்சுறுத்தலாக இருப்பது வாழ்விட இழப்பாகும். அதை பற்றிய காணொளியை தான் இங்கு நாம் காண்கிறோம். வாழ்விட இழப்பு என்பது பல்லுயிர் பெருக்கத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல்களில் ஒன்றாகும். இதற்கு முக்கிய காரணமாக அமைவது நம்முடைய டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் என்று சொல்லப்படுகின்ற மனிதகுல மேம்பாட்டிற்காக, மனிதகுல தேவைகளுக்காக நாம் அதிகம் காடுகளையும் பல்லுயிரினங்கள் வாழும் பகுதிகளையும் அழித்து வருகின்றோம். அவ்வாறான பகுதிகளை அழிக்கும் பொழுது நமக்கு வாழ்விட இழப்பு ஏற்படுகிறது. உதாரணமாக, வாழ்விடம் இழப்பு என்பது வெப்பமண்டல காடுகளுக்கு மட்டுமல்ல, மிதமான காடுகள், புல்வெளிகள், ஈரநிலங்கள், பவளப்பாறைகள் மற்றும் கடல் சுற்றுச்சூழல் அமைப்பு ஆகியவற்றின் பெரிய பகுதிகள் வளர்ச்சி நடவடிக்கைகளுக்காக அழிக்கப்பட்டு பல்வேறு மனித தேவைகளை பூர்த்தி செய்து மாசுபாட்டினை உருவாக்க காரணமாக அமைகிறது. நாம் இதற்கு முந்தைய பகுதியில் பார்த்த அணை கட்டுதல், கதிரியக்க அணு உலைகள் அமைப்பதற்கு, துறைமுகங்கள் அமைப்பதற்கு, மேலும் இன்னும் பல மனிதகுல மேம்பாட்டிற்கான பல துறைகள் சார்ந்த செயல்பாடுகளை செய்வதற்கு நாம் பல காடு பகுதிகளையும் மலைப்பகுதிகளையும் விவசாய பகுதிகளையும் அழித்து வருகிறோம். உதாரணமாக இங்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், ஏர்போர்ட் பகுதி அமைப்பதற்கு நம் விவசாய நிலங்களை அதிக அளவில் நமது அரசாங்கம் கையாளப்படுத்தும். அதே போன்று அணைகள் அமைக்க வேண்டும் என்றால் அதிக அளவிலான மலைப்பகுதிகளை நம் அரசாங்கம் அதற்கு எடுத்துக்கொள்கிறது. அதே போல இந்த மலைப்பகுதிகளை சார்ந்த மேலும் பல டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸை கையாள எடுத்துக்கொள்ளும் பொழுது மிகப்பெரிய பல்லுயிரின வாழ்விட இழப்பை ஏற்படுத்தும். இந்தியாவில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் கடந்த 9 சகாப்தங்களில், அதாவது 9 நூற்றாண்டுகளில் சுமார்
33,579 சதுர கிலோமீட்டர் அல்லது மொத்த காடுகளில் 35.3% நாம் இழந்து உள்ளோம். இதற்கு முக்கிய காரணமாக மனிதகுல மேம்பாட்டிற்கான டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸை நாம் அதிகரிப்பதே ஆகும். தென்கிழக்கு ஆசியாவில் 2005 முதல் 2019க்கு இடையில் சுமார் 80 மில்லியன் ஹெக்டேர் காடுகள் அழிக்கப்பட்டுள்ளன. இதுவும் மனிதகுலத்திற்கு தேவையான மேம்பாட்டு ப்ராஜெக்டுகளை நாம் அதிக அளவில் தேர்வு செய்வதே இதற்கும் முக்கிய காரணமாக அமைகிறது. வேட்டையாடுதல். நாம் எதற்கெல்லாம் விலங்குகளை வேட்டையாடுவோம்? அதனுடைய இறைச்சி, அதனுடைய அழகு சார்ந்த ஏஸ்தட்டிக் வேல்யூஸ் என்று சொல்லுவோம், அதனுடைய அழகு சார்ந்த தேவைகளுக்காக அதிக அளவில் வேட்டையாடப்படும் விலங்குகள் நமது சந்தைகளில் அதிக மதிப்பு மிக்கதாக இருக்கும். இது போன்ற காரணங்களுக்காக தான் நாம் அதிக அளவில் வேட்டையாடுவோம். வேட்டையாடுதல் சட்ட விரோத செயல் என்றாலும் அதை கருப்பு மார்க்கெட் என்று சொல்றாங்க, பிளாக் மார்க்கெட்டில் நாம் அதிக அளவில் சந்தைப்படுத்துதலால் தான் இந்த வேட்டையாடுதல் செயல்முறை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. சட்டவிரோத வேட்டையாடுதல் அல்லது பிடிப்பது கடந்த பல சதாப்தங்களாக அதிகரித்து வருகிறது. வேட்டையாடுதல் நூற்றுக்கணக்கான தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் அழிவுகளுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க காரணமாக உள்ளது. இங்கு விலங்குகள் அதன் இறைச்சி மற்றும் அழகு சார்ந்த பொருட்களுக்காக வேட்டையாடப்படுகின்றன. தாவரங்கள் எதற்கு அதிக அளவில் அழிக்கப்படுகின்றன என்றால், தாவரங்கள் அதற்கு ஒரு குறிப்பிட்ட மருத்துவ பலன்கள் இருக்கும் அல்லது அழகு சாதனங்களில் பயன்படுத்தும் தேவைகள் அதிகம் இருக்கும். இது போன்ற காரணங்களுக்காக தாவரங்கள் அதிக அளவில் அழிக்கப்படும். அதே போல் மிகப்பெரிய மரங்கள் பொதுவாக பர்னிச்சர்கள், மர ஜாமான்கள் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளுக்கு அதிக அளவில் ஏற்றுமதி அல்லது இறக்குமதி செய்யப்படும். மரங்கள் அதிக அளவில் வெட்டப்படுவதற்கு முக்கிய காரணம் சந்தைகளில் அதன் மதிப்பு மிக அதிக அளவில் இருப்பதே ஆகும். அது மட்டுமல்லாமல் விலங்குகள் அதன் உடல் உறுப்புகளுக்கும் செல்லப்பிராணி வணிகத்திற்காகவும் அதிக அளவில் சட்டவிரோதமாக வேட்டையாடப்படுகின்றன. ஓவர் ஹார்வெஸ்டிங். இங்கு நாம் உதாரணமாக எடுத்துக்கொள்வோம், ஒரு குறிப்பிட்ட தாவரம் அல்லது ஒரு குறிப்பிட்ட மரம், உதாரணமாக தேக்கு மரம். நம் வீடுகளில் மிகப்பெரிய சூழல்கள், மிகப்பெரிய கல்யாண மண்டபம் போன்றவற்றில் அதிக அளவில் ஃபர்னிச்சர்கள் நாம் உபயோகப்படுத்துவோம். அந்த ஃபர்னிச்சர்களுக்கு தேக்கு மரங்கள் அதிகம் தேவைப்படுகின்றன. அவ்வாறு தேக்கு மரங்கள் அதிக அளவில் தேவைப்படும் பொழுது நாம் அதிக அறுவடைக்கு அக்குறிப்பிட்ட மரத்தை நாம் உள்ளாக்குவோம். அதைத்தான் அதிக அறுவடை என்று சொல்கிறோம். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு குறிப்பிட்ட மரங்கள் அதிகமாக உள்ளன. அவ்வாறு குறிப்பிட்ட மரங்கள் அதிகமாக இருக்கும்போது அதை அதிக அளவில் நாம் வெட்டுவதால் அங்கு சூழலியல் இழப்பு ஏற்படும் அல்லது பல்லுயிரின உயிர் பல்வகைகள் அழிக்கப்படும். அதைத்தான் ஓவர் ஹார்வெஸ்டிங் என்று சொல்கிறோம். இங்கு உதாரணமாக தாவரங்கள், விலங்குகள் மற்றும் பிற உயிரினங்களை அழிப்பதன் மூலம் சுற்றுச்சூழல் அமைப்புகளை சீரழிப்பதால் பல்லுயிர் பெருக்கத்திற்கு இது கடுமையான அச்சுறுத்தலாக உள்ளது. அதிகப்படியான மீன்பிடித்தல் மற்றும் வேட்டையாடுதல் ஆகியவை கடல்வாழ் உயிரினங்கள், கடல்வாழ் பகுதிகளில் மிக அதிக சீரழிவை ஏற்படுத்தும். மனித வனவிலங்கு மோதல்கள். மனித வனவிலங்கு மோதல்கள் எங்கு ஏற்படும் என்றால், மனிதன் அவனுடைய சுயநலத்திற்காக அல்லது அவனுடைய சொந்த தேவைக்காக நாம் காட்டு பகுதிகளை மெல்ல மெல்ல அப்படியே அழித்து கொண்டே சென்று வானளாவிய கட்டிடங்கள் அல்லது மக்கள் வசிக்கும் பகுதிகளாக மாற்றும் பொழுது வனவிலங்குகள் அதன் பகுதிகளை நோக்கி வரும் பொழுது இந்த மனித வனவிலங்கு மோதல்கள் அதிக அளவில் ஏற்படும். அதைத்தான் இங்கு காண்கின்றோம். மனிதர்கள், விலங்குகள், வளங்கள் மற்றும் வாழ்விடங்கள் ஆகியவற்றின் மீது எதிர்மறையான
தாக்கத்தை ஏற்படுத்தும் இடைவினையை இங்கு காண்கின்றோம். மோதல் என்பது பலரின் வாழ்க்கை மற்றும் உள்ளூர் மக்களின் வாழ்வாதாரத்தை மட்டும் பாதிக்கும் முக்கிய அச்சுறுத்தல்களில் ஒன்றாகும். மனித வனவிலங்கு மோதல்களில் மற்றுமொரு அம்சம் நகர்ப்புற மற்றும் கிராமப்புற நிலப்பரப்புகள். மனிதர்கள் மற்றும் காட்டு விலங்குகளுக்கு காயம், கால்நடைகள் மற்றும் பயிர்கள் இழப்பு, சொத்து இழப்பு மற்றும் சில நேரங்களில் உயிர் இழப்புகளுக்கும் வழிவகுக்கும். உதாரணமாக, மனிதன் காடு சார்ந்த பகுதிகளில் வாழ்கிறோம் என்றால் நம்முடைய தொழில் என்னவாக இருக்கும்? காடு சார்ந்த பகுதிகளாக இருக்கும். ஒரு 90% மக்கள் அங்கு வீட்டு கால்நடைகளை அதிக அளவில் வளர்ப்போம். ஆனால் இந்த வனவிலங்குகளின் எல்லைகள் ஓரத்தில் நாம் நம்முடைய நகர்ப்புறங்களையோ அல்லது நமது வாழ்விடங்களையோ முன்னேற்றி கொண்டே நாம் சென்றோம் என்றால் அது வனவிலங்கின் வாழ்விட பகுதிகளை ஆக்கிரமித்து நாம் செய்ததாகவே அர்த்தம். அவ்வாறு அங்கு ஆக்கிரமித்து செய்யும் பொழுது வனவிலங்குகள் அதனுடைய உணவு தேவைக்காகவும் உறைவிடம் மற்றும் அதன் வழித்தடங்களுக்காகவோ நம்முடைய மனிதன் வாழும் பகுதிக்கு வரும் பொழுது தானாகவே தன்னிச்சையாகவே இந்த மனித வனவிலங்கு மோதல்கள் அதிக அளவில் ஏற்பட்டு விடுகின்றன. ஆக்கிரமிக்கும் உயிரினம். இன்று நம் தமிழ்நாட்டில் அதிக அளவில் நம்முடைய எல்லை பகுதிகளை பார்த்தோம் ஆனால் அல்லது வேஸ்ட்லேண்ட் அந்த பகுதிகளை பார்த்தோம் என்றால் அதிக அளவில் சீமை கருவேல மரம் நம்முடைய விவசாயம் செய்யாத நிலங்களை ஆக்கிரமித்திருக்கும். அந்த சீமை கருவேல மரம் நம்முடைய முன்னோர்கள் விதைத்ததோ அல்லது நம்முடைய நேட்டிவ் ஸ்பீஷியஸ் என்று சொல்வார்கள். அதை போல அந்த சீமை கருவேல மரம் கிடையாது. ஆனால் அந்த சீமை கருவேல மரம் நம்முடைய அக்ரிகல்ச்சரல் பகுதிகளில் அதிகம் வளர்வதுதான் இந்த ஆக்கிரமிப்பு உயிரினம் என்று நாம் அழைக்கிறோம். பல்லுயிர் பெருக்கத்தில் ஆக்கிரமிப்பு இனங்களின் தாக்கத்தை மதிப்பிடுவதற்கு முன் சரியாக அறிமுகப்படுத்தப்பட்ட இனங்கள் என்ன என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களால் வேண்டுமென்றே அல்லது திட்டமிட்டே அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு சுற்றுச்சூழல் தான் இந்த சீமை கருவேல மரம் போன்ற அதர் கண்ட்ரீஸ் நேட்டிவ் ஸ்பீஷியஸ் என்று சொல்வார்கள். ஸோ இந்த மாதிரியான உயிரினங்களை ஆக்கிரமிப்பு உயிரினங்கள் என்று நாம் அழைக்கின்றோம். பல்லுயிர் பாதுகாப்பு என்பது பல்லுயிர் பெருக்கத்தின் பாதுகாப்பு, மேம்பாடு மற்றும் அறிவியல் மேலாண்மை ஆகும். இதன் மூலம் அதை அதன் வரம்பு மட்டத்தில் பராமரிக்கவும் தற்போதைய மற்றும் எதிர்கால சந்ததியினருக்கு நிலையான நன்மைகளை பெறவும் முடியும். பல்லுயிர்களை பாதுகாப்பது என்பது உதாரணமாக இப்பொழுது எனக்கு ஒரு வீடு இருக்கிறது என்று நாம் எடுத்துக்கொண்டால் அந்த வீட்டினுடைய உரிமையாளர் யாராக இருப்பார் என்றால் என்னுடைய தந்தையோ இல்லை என்னுடைய தந்தையின் தந்தையாகவோ இருக்கலாம். அப்படி எனக்கு ஒரு பூர்வீகமாக ஒரு வீடு இருக்கிறது என்றால் அதன் உரிமையாளர் என்னுடைய தந்தையின் தந்தை, இப்பொழுது நான். இதே போன்றுதான் பல்லுயிரின பாதுகாப்பிற்கும் நாம் நம்முடைய அடுத்த சந்ததியினருக்கு இப்போது இருக்கக்கூடிய வளங்களையும் அதே மாதிரி பல்லுயிரினங்களையும் பத்திரமாக நாம் கொண்டு செல்ல வேண்டும். அதைத்தான் ஆங்கிலத்தில் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்று சொல்கிறார்கள். நிலையான அபிவிருத்தி. இந்த நிலையான அபிவிருத்தி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்ற ஒன்று இல்லாமல் நாம் நம்முடைய டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸை கொண்டு சென்றோம் என்றால் நம்முடைய அடுத்த சந்ததியினருக்கு நாம் எதையுமே பாதுகாப்பாக விட்டு செல்லாமல் சென்று விடுவோம். அவ்வாறு பாதுகாப்பாக விட்டு செல்லாமல் சென்றால் நம்முடைய சந்ததியினர் தான் பாதிப்படைவார்கள். அதனால்
இந்த பல்லுயிரினங்களை பாதுகாப்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். பல்லுயிர் மற்றும் அதன் பாதுகாப்பு முறைகள். இந்த பாதுகாப்பு முறைகள் எதற்கு ஏற்படுத்தப்பட்டன என்றால், நாம் பல்லுயிரினங்களை அழித்து கொண்டு வருகின்றோம் என்ற ஒரு சூழலை நாம் எட்டிவிட்டோம். அவ்வாறு அந்த சூழலை எட்டிவிட்டோம் என்றால் அதை நாம் சேமிக்க வேண்டும். அதற்கு தான் இந்த பாதுகாப்பு முறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. அதில் ஒன்று இன்சிச்சு கன்சர்வேஷன் என்று சொல்வார்கள். உள் நிலைமை அல்லது உள் சூழ்நிலை பாதுகாப்பு. அடுத்ததாக எக்ஸிச்சு கன்சர்வேஷன் என்று சொல்வார்கள். வெளி சூழ்நிலை பாதுகாப்பு. அதை பற்றி தான் இனி வரும் காணொளிகளில் நாம் விரிவாக காணவிருக்கிறோம். இன்சிச்சு கன்சர்வேஷன். இதற்கு உதாரணம் இப்போ காடுகள், மேற்கு தொடர்ச்சி மலைகள், ஹிமாலயன் ரீஜியன்கள், தார் பாலைவனங்கள் போன்றவை நம் நாட்டில், மன்னர் வளைகுடா போன்ற பகுதிகள் நம் நாட்டில் இயற்கையாகவே உள்ளன. நம்மளால் இயற்கையாக எதையேனும் ஒன்றை புதிதாக அறிமுகப்படுத்தவோ உருவாக்கவோ இயலாது. அவ்வாறு ஆன சூழ்நிலையில் இந்த இன்சிச்சு கன்சர்வேஷன், உள் சூழ்நிலை பாதுகாப்பு என்பது மிகவும் கருத்தியலில் கொண்டு வர வேண்டிய ஒரு கருத்தாக உள்ளது. இங்கு இயற்கை சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் முக்கிய நன்மைகள் பின்வருமாறு குறிப்பிடப்பட்டுள்ளன. அதில் முதலாவதாக பல்லுயிர்களை பாதுகாப்பதற்கான செலவு குறைந்த மற்றும் வசதியான முறையாகும். இதைத்தான் சொன்னேன். நாம் புதிதாக இயற்கையான சூழ்நிலையோ, இயற்கையாகவே நீரையோ இல்லை இயற்கையாகவே மரம் செடி கொடிகளை வளர்ப்பது என்பது மிக கடினமான ஒன்றாகும். ஆகவே அவை இருக்கும் சூழ்நிலைகளிலேயே அதன் எல்லைகளை நாம் வரையறுத்து அதிலே நாம் பாதுகாத்தோம் என்றால் அதற்காகும் செலவு மற்றும் வசதிகள் மிகவும் குறைவானதாக இருக்கும். ஆதலால் தான் இந்த இன்சிச்சு கன்சர்வேஷன் முறையை பல்லுயிரினங்களை பாதுகாக்க ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அடுத்தது, அதிக எண்ணிக்கையிலான உயிரினங்களை ஒரே நேரத்தில் பாதுகாக்க முடியும். உதாரணமாக இப்பொழுது நம்ம ஜுவாலஜிக்கல் பார்க்கு இல்லை பார்க்கு இது போன்ற இடங்களை நாம் செயற்கையாக உருவாக்கினால் அங்கு ஏதாவது ஒரு உயிரினத்தை தான் நம்மளால் மிகவும் பாதுகாப்பாகவும் அந்த சூழ்நிலையிலும் வளர்க்க முடியும். உதாரணமாக புலி, யானை, சிங்கம் போன்றவை. ஆனால் அதனுடைய இயற்கை சூழ்நிலையிலேயே நாம் பாதுகாக்கும் பொழுது அதிக எண்ணிக்கையிலான பல்லுயிரினங்களை அதே சூழ்நிலையில் நம்மளால் பாதுகாக்க இயலும். உயிரினங்கள் இயற்கையான சுற்றுச்சூழலில் இருப்பதால் அவை சிறப்பாக பரிணமிக்க முடியும் மற்றும் வெவ்வேறு சுற்றுச்சூழல் நிலைமைகளுக்கு எளிதில் சரி செய்ய முடியும். இந்த கருத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இப்பொழுது நாம் தமிழ்நாட்டில் இருக்கிறோம் என்றால் நமக்கு மிக அதிக வெப்பநிலை, அதே போன்று கார்த்திகை மார்கழி மாதங்களில் குளிர்காலங்கள், சித்திரை மாதம் போல நமக்கு வெயில் சற்று அதிகமாக இருக்கும். இந்த சூழ்நிலையை நம்மளால் தகவமைத்து கொள்ள இயலும். இதே நாம் நம்மளுடைய குழந்தைகளையும் நம்மளையும் கொண்டு போய் ஹிமாலயன் ரீஜியன்ல விடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நமக்கு அந்த தகவமைப்பு மிக கடினமாக இருக்கும். மனிதர்களாகிய நமக்கே அந்த வாழ்விட தகவமைப்பு பிரச்சனை ஏற்படும். அப்பொழுது ஒரு விலங்கை கொண்டு வந்து ஒரு செயற்கை சூழ்நிலையை உருவாக்கி அதில் நாம் வளர்க்கும் பொழுது அது மற்றும் அதனை சார்ந்த மற்ற செயல்களும் அந்த சூழ்நிலைக்கு தகவமைத்துக் கொள்வது என்பது மிக கடினமான ஒன்றாகும். அதைத்தான் இந்த உயிரினங்கள் இயற்கையான சுற்றுச்சூழலில் இருப்பதால் அவை சிறப்பாக பரிணமிக்க முடியும் மற்றும் வெவ்வேறு சுற்றுச்சூழல் நிலைமைகளுக்கு எளிதில் சரி செய்ய முடியும். இந்த இன்சிச்சு கன்சர்வேஷன் முறையில் தேசிய பூங்காக்கள், வனவிலங்கு சரணாலயங்கள் மற்றும் உயிர்கோள காப்பகங்கள் ஆகியவை உள்ளடங்கிய சிறப்பு பகுதிகளாக இங்கு அமைகிறது. வெளி சூழ்நிலை கன்சர்வேஷன் அல்லது
வெளி சூழ்நிலை பாதுகாப்பு. உதாரணமாக ஒரு விலங்கினமோ அல்லது ஒரு தாவர இனமோ மிகவும் எண்டமிக் ஸ்பீஷியஸ் அல்லது த்ரெட்டன் ஸ்பீஷியஸ் என்று அல்லது வல்னரபிள் ஸ்பீஷியஸ் என்று சொல்வார்கள். மிகவும் அழியும் தருவாயில் அல்லது மிகவும் எண்ணிக்கையில் குறைவாக வந்துவிட்டது என்றால் அவ்வாறான உயிரினங்களை இந்த எக்ஸிச்சு கன்சர்வேஷன் முறையில் நாம் புதிதாக உருவாக்கலாம் அல்லது பாதுகாக்கலாம். அதைத்தான் வெளி சூழ்நிலை பாதுகாப்பு என்று அழைக்கிறோம். உயிரியல் பூங்காக்கள், நர்சரிகள், தாவரவியல் பூங்காக்கள், மரபணு வங்கிகள், ஜீன் பேங்க் போன்ற செயற்கை சுற்றுச்சூழல் அமைப்புகளில் அழிந்து வரும் உயிரினங்களின் இனப்பெருக்கம் மற்றும் பராமரிப்பு ஆகியவை பல்லுயிர்களின் வெளி சூழ்நிலை பாதுகாப்பு முறையாகும். இங்கு உணவு, நீர் மற்றும் இடத்திற்கான போட்டி மிக குறைவாக உள்ளது. இதைத்தான் பல்லுயிரினம் அதன் இயற்கை சூழ்நிலையில் இருக்கும் பொழுது ஒரே இடத்தில் அதிக எண்ணிக்கையிலான உயிரினங்கள் இருக்கும். ஆனால் இந்த வெளி சூழ்நிலை பாதுகாப்பு முறையில் அதற்கு எந்த போட்டியோ அதற்கு ஒரே ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் என்று சொல்வார்கள். என்னன்றனா அதனுடைய இயற்கை தகவமைப்பை அது இழக்குமே தவிர மற்றபடி அது உணவு, நீர் மற்றும் இடத்திற்காக மிகவும் பாதுகாப்பான சந்தோஷமான சூழ்நிலையாக அது அனுபவிக்கும். இப்பாதுகாப்பு முறைகளை பற்றிய நன்மைகளை இங்கு காண்போம். விலங்குகளுக்கு நீண்ட நேரம் மற்றும் இனப்பெருக்க செயல்பாடு வழங்கப்படுகிறது. சிறைபிடிக்கப்பட்ட இனங்கள் காடுகளில் மீண்டும் அறிமுகப்படுத்தப்படலாம். உதாரணமாக இப்ப கோவை மாவட்டங்களில் அதிக அளவில் யானைகள் மக்கள் வாழும் பகுதிகளுக்கு ஊடுருவி வந்து விடுகின்றன. அதுவும் தனி யானையாக வரும்போது அது ஏற்படுத்தும் அழிவுகள், மனிதர்களுக்கு ஏற்படுத்தும் அழிவுகள் மிக அதிகமாக உள்ளது. அதனால் அந்த தனி யானையை மட்டும் அழைத்து கொண்டு போய் ஏதாவது முகாம்களில் வைத்து அதற்கு இயற்கை சூழ்நிலையில் வாழ்வதற்கான தகவமை ஏற்படுத்தி கொடுத்து பின்பு மீண்டும் காடுகளிலே விட்டு விடுவார்கள். அதைத்தான் சிறைபிடிக்கப்பட்ட இனங்கள் காடுகளில் மீண்டும் அறிமுகப்படுத்தப்படுகின்றன என்று சொல்கிறோம். இதுவும் பல்லுயிரினங்களை பாதுகாக்கும் சூழ்நிலைகளின் கீழ்தான் வரும். அடுத்ததாக, அழிந்து வரும் உயிரினங்களை பாதுகாப்பதற்கு மரபணு நுட்பங்களை பயன்படுத்தலாம். உதாரணமாக ஒரு உதாரணத்திற்கு நாம் எடுத்துக்கொள்வோம். வேப்பமரம் ஒரு அழிந்து வரும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது அல்லது வந்து விட்டது என்று நாம் எடுத்துக்கொள்வோம். அப்போது அந்த வேப்பமர விதையை நாம் பத்திரப்படுத்தி அதை ஜீன் பேங்கில் பத்திரப்படுத்தி அதற்கேற்ற சூழ்நிலையை உருவாக்கி அதை மிக அதிக அளவில் உற்பத்தி செய்து அதை காடுகளில் விதை பந்துகளாக தூவி நாம் ஒரு அழிந்த அல்லது அழிந்து வரும் உயிரினத்தை புதுப்பிப்பதுதான் இந்த முறையின் கீழ் வரும். அடுத்ததாக இந்த அலகில் நாம் அதிகம் காணவிருப்பது சுற்றுச்சூழல் மாசுபாடு மற்றும் அதனால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் என்னவெல்லாம் என்று இந்த அலகில் நாம் விரிவாக பார்க்கவிருக்கிறோம். சுற்றுச்சூழல் மாசுபாடு என்றால் என்ன? சுற்றுச்சூழல் மாசுபாடு என்பது பூமி வளிமண்டல அமைப்பின் இயற்பியல் மற்றும் உயிரியல் கூறுகளின் மாசுபாடு அல்லது உயிரியல் கூறுகளில் ஏற்படும் மாறுபாடு ஆகும். ஒவ்வொரு பொருட்களுக்கும் அதன் இயற்பியல் மற்றும் வேதியியல் தன்மைகள் அதிகமாக இருக்கும். அதனுடைய இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் பண்புகள் மாற்றம் அடையும் போது, ஒரு குறிப்பிட்ட அளவை தாண்டி மாற்றம் அடையும் போது நாம் அதை மாசுபாடு என்று சொல்கிறோம். அதைத்தான் இங்கு சுற்றுச்சூழல் செயல்முறைகள் மோசமாக பாதிக்கப்படும் அளவிற்கு மாசுபடுதல் என்று வரையறுத்து இருக்கிறார்கள். சுற்றுச்சூழல் என்றால் என்னன்னா, நம்மை சுற்றியுள்ள பொருட்கள் அனைத்தும் சுற்றுச்சூழல் என்கிறோம். அதில் நீர், நிலம், காற்று ஆகியவை மிக முக்கிய காரணிகளாக அமைகின்றன. இந்த முக்கிய காரணிகளில் ஏதேனும் மாறுபாடு அல்லது அதனுடைய பெர்மிசபிள் லிமிட் என்று சொல்வார்கள், அதனுடைய அளவு ஒரு குறிப்பிட்ட விகிதத்திலிருந்து மாறாக முற்றிலும் வேறாக மாறுபடும் போது அதை மாசுபாடு என்று கூறுகிறோம். இந்த சுற்றுச்சூழல் மாசுபாட்டில்
முக்கியமாக 4, 5 காரணிகளை நாம் இங்கு விரிவாக காணவிருக்கின்றோம். ஒன்று காற்று மாசுபாடு, மற்றொன்று நீர் மாசுபாடு, நில மாசுபாடு, ஒலி மாசுபாடு ஆகியவை ஆகும். காற்று மாசுபாடு இங்கு வளிமண்டலத்தில் தீங்கு விளைவிக்கும் வாயுக்களை வெளியேற்றுவதால் ஏற்படுகிறது. கடந்த வகுப்பில் நாம் பார்த்தோம், தொழிற்சாலைகள், இருசக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள், மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள் ஆகியவை அதிக அளவில் வாயுக்களை, அதாவது கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு போன்ற வாயுக்களை வெளியிடுவதால் அவை வளிமண்டலத்தில் உள்ள வாயுக்களில் கலந்து நமக்கு தீமையான வாயுக்களை கீழே அமிலமலையாக தருவிக்கின்றன. அதைத்தான் இங்கு காற்று மாசுபாடு என்று அழைக்கின்றோம். நீர் மாசுபாடு இது தொழிற்சாலை மற்றும் வீட்டு கழிவுகளை ஆற்றில் விடுவதால் ஏற்படுகிறது. இதனால் நீரின் தரம் குறைகிறது. நீரிற்கு பொதுவாக pH, EC, டோட்டல் ஹார்னஸ் போன்ற கடினத்தன்மை, அமிலத்தன்மை போன்ற நிறைய காரணிகள் அதன் தன்மையை வகிக்கும் விதத்தில் உள்ளன. அவ்வாறு அதன் தன்மையை வகிக்கும் நிலையிலிருந்து அதன் பர்மிசிபிள் லிமிட்டை தாண்டும் நிலைக்கு தள்ளப்படும் பொழுது அங்கு நீர் மாசுபாடு ஏற்படும். நில மாசுபாடு இது நிலத்தில் நச்சு கழிவுகளை கொட்டுவதால் ஏற்படுகிறது. இது விவசாயத்திற்கு தகுதியற்றதாக ஆக்குகிறது. அதே நீர் மாசுபாட்டிற்கு என்னவெல்லாம், காற்று மாசுபாட்டிற்கு என்னவெல்லாம் பார்த்தோமோ அதேதான் நில மாசுபாட்டிற்கும். இங்கும் தொழிற்சாலைகள், மனித நடவடிக்கைகள் மூலம் ஏற்படும் நச்சு கழிவுகள் எந்தவித ட்ரீட்மெண்ட்டும் இல்லாமல் அப்படியே நிலத்தில் கொட்டுவதால் நமக்கு நில மாசுபாடு ஏற்படுகிறது. இதனால் நிலங்கள் மலட்டுத்தன்மையை அடைகின்றன அல்லது விவசாயத்திற்கு தகுதியில்லாத நிலங்களாக மாற்றப்படுகிறது. ஒலி மாசுபாடு இதுவும் தொழிற்சாலை மற்றும் கனரக வாகனங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகளிலிருந்து ஏற்படும் மிக அதிக அளவிலான ஒலி மாசுபாடு உண்டாக முக்கிய காரணியாக அமைகிறது. காற்று மாசுபாடு காற்று மாசுபாடு என்பது பூமியின் வளிமண்டலத்தில் தீங்கு விளைவிக்கும் வாயுக்கள், ரசாயனங்கள், நச்சு வாயுக்கள், துகள்கள். இந்த துகள்களைத்தான் நாம் சஸ்பெண்டட் பார்ட்டிகுலேட் மேட்டர் என்று வரையறுப்போம். உயிரியல் மூலக்கூறுகள் போன்ற வெளியிடுவதை குறிக்கிறது. இந்த வாயுக்கள் சில சந்தர்ப்பங்களில் கடுமையான உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றன. உதாரணமாக இப்பொழுதெல்லாம் நிறைய திரைப்படங்கள், இந்த யூடியூப் சேனல்களெல்லாம் மக்கள் அதிக அளவில் ஆக்சிஜன் சிலிண்டரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் நுரையீரல் செயலிழந்து விட்டது. அதனால் நுரையீரல் தானத்திற்காக நாங்கள் பதிவு செய்துவிட்டு காத்து கொண்டிருக்கிறோம் என்று கூறுகிறார்கள். இதற்கு முக்கிய காரணம் காற்று மாசுபாடு. காற்று மாசுபாட்டில் நைட்ரஜன் ஆக்சைடு, சல்ஃபர் ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, சஸ்பெண்டட் பார்ட்டிகுலேட் மேட்டர் ஆகியவை அதிக அளவில் காற்றில் கலப்பதால் நமக்கு தூய்மையான காற்று கிடைப்பதில் மிக அதிக சிரமம் ஏற்படுகிறது. அவ்வாறான தூய்மையான காற்று கிடைக்காத சூழலில் வாழும் மக்களுக்கு இந்த லங் டிரான்ஸ்பிளான்டேஷன் என்று சொல்வார்கள், நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை, இது தேவைப்படுகிறது. அதனால்தான் அவர்கள் ஆக்சிஜன் சிலிண்டருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இது போன்ற 1-2 இன்சிடென்ட்டுகள் நம் திரைப்படங்கள், யூடியூப்கள் எல்லாம் அதிகம் தற்போது பார்த்து கொண்டு வருகிறோம். அதற்கு முக்கிய காரணம் இந்த காற்று மாசுபாடு ஆகும். காற்று மாசுபாட்டிற்கு பங்களிக்கும் சில காரணங்கள்: புதைவடிவ எரிபொருட்களை எரித்தல், சுரங்க நடவடிக்கைகள், தொழிற்சாலைகள் மற்றும் தொழிற்சாலைகளில் இருந்து வெளிவரும் வாயுக்கள். நீர் மாசுபாடு நீர் மாசுபாடு ஏற்படுவதற்கு மிக முக்கிய 2 காரணங்கள் என்னவென்றால், ஒன்று மனித நடவடிக்கைகள், மற்றொன்று தொழிற்சாலைகள்.
மனித நடவடிக்கைகள் என்றால் என்னவென்று நாம் சுலபமாக புரிந்து கொள்ளலாம். நாம் தினமும் காலையில் எழுந்தவுடன் காலை கடன்கள், பல் துலக்குவது முதல், குளிப்பது முதல், துணி துவைப்பது முதல் அதிக வேலைகளை நாம் செய்வோம். அவ்வாறு நாம் செய்யும் பொழுது அதிக அளவிலான நீர் வெளியேறுகிறது. அவ்வாறு வெளியேறும் நீர் சீவேஜ் வாட்டர் என்று, அவ்வாறு வெளிவரும் நீரை டொமஸ்டிக் வேஸ்ட் வாட்டர் என்று சொல்வார்கள். நம்முடைய டாய்லெட்டுகளில் உபயோகப்படுத்தும் நீரை சீவேஜ் வேஸ்ட் வாட்டர் என்று சொல்வார்கள். இந்த 2 நீரையும் நாம் எந்தவித சுத்திகரிப்பும் இல்லாமல் நம்முடைய ஆறுகள், நீரோடைகள், ஏரிகள், குளங்களில் கலப்பதன் மூலம் நீர் மாசுபாடு ஏற்படுகிறது. நமக்கு இயற்கையாகவே குடிநீர் எங்கிருந்து கிடைக்கிறது என்றால், மழை பொழியும் நீரை நாம் ரிசர்வயர், ஏரிகள் அல்லது ஆறு, குளங்கள் போன்றவற்றில் சேமித்து வைத்துக்கொண்டு அதைத்தான் நாம் பயன்படுத்துகின்றோம். அவ்வாறு பயன்படுத்தும் நீரை நாம் டொமஸ்டிக் வேஸ்ட் வாட்டர் மற்றும் சீவேஜ் வேஸ்ட் வாட்டர் ஆகியவற்றை ட்ரீட்மெண்ட் செய்யாமல் அப்படியே தண்ணீரில் கலக்க விடுவதால் நமக்கு நீர் மாசுபாடு ஏற்படுகிறது. அதேபோல் மனித வாழ்வாதாரத்திற்கு முக்கியமான வேலை வழங்குவதற்கு தொழிற்சாலைகள் மற்றும் பிற கனரக தொழிற்சாலைகள் பயன்படுகின்றன. அங்கு உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு நாம் அதிக அளவிலான நீரை செலவழிக்கின்றோம். உதாரணமாக டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, லெதர் இண்டஸ்ட்ரி, தோல் பதனிடும் தொழிற்சாலை ஆகியவற்றில் நாம் அதிக அளவில் நீரை செலவு செய்கின்றோம். அவ்வாறு மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் நாம் செலவு செய்யும் தண்ணீரானது வெளியில் வரும் பொழுது எஃப்ளூயண்டாக, இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் வாட்டராக வரும். அவ்வாறு வெளிவரும் தண்ணீரை நாம் எந்தவித சுத்திகரிப்பும் செய்யாமல் அப்படியே ஆறுகள், ஏரிகள் ஆகியவற்றில் கலப்பதால் நமக்கு நீர் மாசுபாடு ஏற்படுகிறது. இவ்வாறு நீர் மாசுபாடு, காற்று மாசுபாடு என்றெல்லாம் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அப்போது இந்த ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டை முறையாக அல்லது ஒழுங்காக நிறுவி இருக்கிறார்களா, அல்லது அதில் முறையாக நீரை சுத்திகரிக்கிறார்களா என்று நாம் பார்த்தோம் என்றால் அது சற்று கேள்விக்குறியாக தான் இருக்கும். அவ்வாறு நீர், காற்று, நிலம் ஆகியவற்றை மாசடையாமல் பாதுகாப்பதற்காக தான் நமக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்று ஒன்று உள்ளது. அவர்கள் இம்மாதிரியான மாசடைந்த நீரை தொழிற்சாலைகள் டைரக்டாக ஏரிகளில், ஆறுகளில் கலக்கிறார்களா என்று பார்ப்பதற்கெல்லாம் சில வாரியங்களை அமைத்து செயல்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு அளவை மீறி அது செல்லும்போது அங்கும் அந்த மாசு கட்டுப்பாட்டு வாரிய ஊழியர்களின் செயல்கள் தோல்வி அடைந்து விடுகின்றன. இதனால் தான் நமக்கு அதிக அளவிலான நீர் மாசுபாடு ஏற்படுகிறது. நீர் மாசுபாட்டின் மற்ற குறிப்பிட்ட காரணங்கள் பின்வருமாறு: திடக்கழிவுகளை நீர்நிலைகளில் கொட்டுதல். நம்ம வீட்டில் என்ன செய்வோம், டெய்லி குப்பையெல்லாம் நல்லா டெய்லி கார்பரேஷன்லேருந்து நமக்கு குப்பை வாங்கிட்டு போவாங்க. அதையும் தரம் பிரித்து கொடுங்க, மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு பிரித்து கொடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம், அதெல்லாமே சரிவர ஃபாலோ செய்யவே மாட்டோம், கடைபிடிக்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா கேரி பைக்குள்ளே நல்லா கட்டி நமக்கு பக்கத்தில் இருக்க நீரோடையிலையோ இல்லாட்டி பக்கத்தில் இருக்க வேக்கண்ட் லேண்ட் இல்லாட்டி வேஸ்ட் லேண்ட்லேயோ சிம்பிளாக தூக்கி போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வீட்டை மட்டும் சுத்தம் பண்ணி வச்சுக்குவோம். ஆனால் அதெல்லாம் எம்மாதிரியான மாசுபாட்டை ஏற்படுத்தும் என்றால் நீர் மாசுபாட்டை ஏற்படுத்தும். திடக்கழிவுகளை நீர்நிலைகளில் கொட்டுதல். அவ்வாறு நீர்நிலைகளில் கொட்டும் பொழுது என்ன ஏற்படும் என்றால், அங்கு வாழும் நீர்வாழ் தாவரங்கள் அல்லது நீர்வாழ் உயிரினங்களுக்கு ஆக்சிஜன் பெறுவதில் அல்லது அதனுடைய சுற்றுச்சூழலில் தகவமைப்பை ஏற்படுத்திக் கொள்வது மிக கடினமாக அமையும். அடுத்ததாக, சுத்திகரிக்கப்படாத தொழிற்சாலை கழிவு நீரை நீர்நிலைகளை வெளியேற்றுதல். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி என்று ஒரு உதாரணத்திற்கு நாம் எடுத்துக்கொள்வோம். இங்கு வரும் தண்ணீர் மிகவும் அங்கு வெளியேறும் சுத்திகரிக்கப்படாத தண்ணீர் மிகவும் கருநிறத்தில் இருக்கும்.
இதைத்தான் அவர்கள் சுத்திகரிக்காமல் டைரக்டாக கொண்டு வந்து நொய்யல் ஆற்றில் விட்டு விடுவார்கள். அப்பொழுது நமக்கு அந்த நீரோடையிலிருந்து வரும் அனைத்து நீரோடைய ஆற்று பகுதிகளுக்கும் தண்ணீர் கருநிறத்தில் அல்லது டார்க் ப்ரௌன் என்று சொல்வார்கள், அந்த நிறத்தில் வரும். அதற்கு முக்கிய காரணமாக அமைவது இந்த சுத்திகரிக்கப்படாத கழிவுநீர் ஆகும். மனித மற்றும் விலங்கு கழிவுகள், நம்முடைய டொமஸ்டிக் வேஸ்ட் என்று சொல்வார்கள், அதை அப்படியே கொண்டு வந்து நீர்நிலைகளிலோ அல்லது வேக்கண்ட் நிலங்களிலோ அல்லது விவசாயம் செய்யாமல் இருக்கும் நிலங்களிலோ நாம் அப்படியே கொட்டுவிடுவது. பூச்சிக்கொல்லிகள் மற்றும் உரங்கள், அக்ரிகல்ச்சர் ரன் ஆஃப் என்று சொல்வார்கள். நீர் மாசுபாட்டில் 2 கூறுகள் இருக்கும். நீர் மாசுபாட்டில் 2 கூறுகள் இருக்கும். ஒன்று பாயிண்ட் சோர்ஸ் என்று சொல்வார்கள், மற்றொன்று நான் பாயிண்ட் சோர்ஸ் என்று சொல்வார்கள். பாயிண்ட் சோர்ஸ் என்றால் என்ன என்று நாம் பார்த்தோம் என்றால், ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து வரும் அளவை ஒரு குழாயிலிருந்து நம்மளால் அந்த நீரை அளவிட முடியும் என்றால் அதை பாயிண்ட் சோர்ஸ் என்று சொல்வார்கள். நான் பாயிண்ட் சோர்ஸ் என்றால் நம்மளால் அளவிட முடியாமல் போகும் நிலையில், அதாவது அக்ரிகல்ச்சரல் ரன் ஆஃப். ஒரு 10 ஏக்கர் இருக்கும் இடத்தை நாம் உதாரணமாக எடுத்துக்கொண்டோம் என்றால், அங்கு நாம் இந்த பெஸ்டிசைட்ஸ் அல்லது பூச்சிக்கொல்லி இன்செக்டிசைட்ஸ் பூச்சிக்கொல்லி உரங்களை நாம் தெளிப்போம். அவ்வாறான பகுதிகளிலிருந்து வரும் கழிவு நீரை நான் பாயிண்ட் சோர்ஸ் கழிவுநீர் என்று கூறுவோம். அடுத்ததாக மண் மாசுபாடு அல்லது நில மாசுபாடு. மண்ணில் ரசாயனங்கள் அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்ட பிற பொருட்கள் இருப்பதால் நிலத்தின் சீரழிவை ஏற்படுத்தும். இது நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ வாழ்க்கையை கடுமையாக பாதிக்கும். இங்கு உதாரணமாக மண்ணில் உள்ள நச்சு ரசாயனங்கள் தாவரங்களால் உறிஞ்சப்படுகின்றன. அக்ரிகல்ச்சரல் ரன் ஆஃப் என்று சொன்னேன் அல்லவா, அது நீரில் அடித்து செல்லப்படும் அந்த பெஸ்டிசைட்ஸ் இன்செக்டிசைட்ஸ் போன்றவை. ஆனால் நீருக்கு அடியில் என்ன இருக்கும் என்றால் நிலம் இருக்கும், நிலத்தில் மண் இருக்கும். அந்த மண்ணை மலட்டுத்தன்மையுள்ளதாக மாற்றும் கூறு இந்த பெஸ்டிசைட் இன்செக்டிசைட்ஸ் போன்றவற்றிற்கு அதிக அளவில் இருக்கும். அந்த மண்ணில் நாம் தாவரங்களை வளர்த்து அந்த தாவரங்களை நாம் உண்ணுவோம். இதைத்தான் பயோ அக்குமுலேஷன் என்று சொல்வார்கள். உதாரணமாக இன்செக்டிசைட் அதிகம் தெளிக்கப்பட்ட தாவரத்தை நாம் உட்கொண்டோம் என்றால் தாவரம் ப்ரொடியூசர், நாம் கன்சியூமர், நமக்கு வரும். நம்முடைய உணவு சங்கிலியில் அந்த நச்சுப்பொருள் கலந்துவிடும். நம்மிடம் இருந்து எக்ஸ்கிரீட்டா வெளியில் வரும். அந்த பொருள் திருப்பி மண்ணிற்கு போகும்போது டீகம்போசர்களால் சிதைக்க முடியாத பொருளாக மாற்றப்படும். அப்பொழுது மண் மாசுபாடு என்பது இந்த உணவு சங்கிலியில் தொடர்ந்து சென்று கொண்டேதான் இருக்குமே தவிர அதை எங்கேயுமே நம்மளால் இழக்க செய்ய முடியாது. ஏனென்றால் நம்முடைய ஃபுட் செயினில் அது அக்குமுலேட் ஆகி விடுகிறது. அதை தான் பயோ அக்குமுலேஷன் என்று சொல்வார்கள். அதற்கு இன்னும் பிற சுத்திகரிப்பு முறைகள் எல்லாம் தேவைப்படுகின்றன. இங்கு மண் மாசுபாட்டிற்கான முக்கிய காரணங்கள் என்னவெல்லாம் என்று பார்ப்போம். முறையற்ற தொழிற்சாலை கழிவுகளை அகற்றுதல், எண்ணெய் கசிவுகள், காற்று மாசுபாட்டால் ஏற்படும் அமில மழை, சுரங்க நடவடிக்கைகள், விவசாயம் மற்றும் வேளாண் ரசாயனங்கள் மற்றும் தொழில் விபத்துகள். தொழில் விபத்துகள் என்றால் என்ன? இப்போ செர்னோபைல் நியூக்ளியர் ஆக்சிடென்ட் என்பதை நாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த செர்னோபைல் நியூக்ளியர் ஆக்சிடென்ட்டில் அணுக்கரு உலை வெடித்து அந்த அணுக்கரு சுற்றியுள்ள அனைத்து பகுதிகளிலும் பரவிவிட்டது. அந்த பரவியது மட்டுமல்லாமல் அது உணவு சங்கிலி அல்லது உணவு வலையில் அது நிரந்தர வடுவாக மாறிவிட்டது. அதைத்தான் இங்கு தொழில் விபத்துகளுக்கு காரணமாக கூறலாம். ஒலி மாசுபாடு. ஒலி மாசுபாடு என்பது இயற்கை சமநிலையை சீர்குலைக்கும் சுற்றுப்புறத்தில் அதிக அளவு சத்தத்தை குறிக்கிறது. நம் தினசரி வாழ்க்கையில் நாம் 2 வீலரையோ அல்லது 4 சக்கர வாகனங்களையோ பயன்படுத்தி வருவோம்.
நம்ம உதாரணமாக ஒரு சிக்னலில் நிற்கிறோம் என்றால், அந்த ஹாரன் சத்தம் என்பது ஒரு குறிப்பிட்ட அளவில் இருந்தால் நமக்கு ஒண்ணும் அ தெரியாது. அதே ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் சென்றால், நாம் 2 காதுகளையும் அடைத்துக் கொள்வோம். அதைத்தான் ஒலி மாசு என்று சொல்கிறோம். அது ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு மேல் சென்றால், அது நிரந்தர ஒலி மாசாக நம் மனிதர்களுக்கு காது கேட்கும் திறனை இழக்கும். அதேபோன்று மற்ற அந்த சுற்றுச்சூழலில் உள்ள வனவிலங்குகளையோ, உயிரினங்களையோ அது நேரடியாக பாதிப்புக்கு உள்ளாக்கும். ஒலி மாசுபாடு பல பங்களிப்பாளர்களை கொண்டுள்ளது. அதற்கு உதாரணமாக இங்கு கனரக இயந்திரங்கள், ஆலைகளிலிருந்து வெளியேறும் ஒலி, வாகனங்கள், விமானங்கள் போன்றவற்றை உதாரணமாக கூறலாம். அதேபோல் போக்குவரத்து இரைச்சல்கள், கட்டுமான இரைச்சல்கள், சமூக நிகழ்வுகளில் ஏற்படுத்தப்படும் ஒலிபெருக்கிகள், பட்டாசுகள் போன்றவை. இவையெல்லாம் நம் வாழ்வியலுக்கு மிகவும் முக்கியம். ஆனால் ஒரு அளவை மீறி செல்லும் பொழுது அது நம் வாழ்வியலுக்கு மிகவும் ஒரு தீங்கை விளைவிக்கும். அலகு 10. இவ்வலகில் நாம் கழிவு வேளாண்மை பற்றி காணவிருக்கிறோம். நம் நாட்டில் மிக அதிக இடங்களில் கழிவு மேலாண்மை இந்த காணொளியில் நீங்கள் பார்ப்பது போன்றுதான் இருக்கும். இதற்கு முந்தைய பகுதிகளில் நீர் மாசுபாடு, நில மாசுபாட்டில் நான் ஏற்கனவே கூறியிருந்தேன். நமது குப்பைகளை நம் தரம் பிரித்து கொடுங்கள் என்று கார்ப்பரேஷன்ல நம்மக்கிட்ட கேட்டால் கூட நம்ம என்ன செய்வோம்னா, அதை கொடுக்கறதுல நமக்கு யூஸ் அண்ட் த்ரோ, ஈஸி த்ரோ அப்படிங்கிற கான்செப்டில் தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இது மாதிரி நீரோடைகளில் நாம் நேரடியாக வீசி விடுகின்றோம். இங்கு என்ன ஏற்படும்? மழை அதிக அளவில் பொழிந்தால் வெள்ளம் ஏற்படும். அந்த வெள்ளம் என்ன பண்ணும்? வாழ்விடங்களுக்குள்ள பூந்து வாழ்விடங்களை அழித்துவிடும். இதற்கு முக்கிய காரணமாக இந்த முறையற்ற திடக்கழிவு மேலாண்மை அமையும். திடக்கழிவு மேலாண்மை நமது கார்ப்பரேஷன், முனிசிபாலிட்டி அல்லது நமது கவர்மெண்டில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள அறிவுரை படி திடக்கழிவு மேலாண்மையை நாம் சரிவர கடைபிடித்தோம் என்றால் நாம் சுற்றுச்சூழல் மாசு இல்லாத சுற்றுச்சூழலை நம்மால் உருவாக்க இயலும். இதில் பார்த்தோம் என்றால் டஸ்ட்பின் கொடுத்திருப்பார்கள், ஒவ்வொரு நிறத்தில் இருக்கும். இந்த ஒவ்வொரு நிற குறியீட்டிலும் நாம் ஒவ்வொரு பொருட்களை, மக்கும் பொருட்கள், மக்காத பொருட்கள், வேஸ்ட், பயோமெடிக்கல் வேஸ்ட் போன்றவற்றை தனித்தனியாக நாம் உபயோகப்படுத்த கற்றுக்கொண்டோமே ஆனால் நம்முடைய அடுத்த ஜெனரேஷன், நம்முடைய அடுத்த தலைமுறை நில மாசுபாடு இல்லாத, நீர் மாசுபாடு இல்லாத ஒரு நல்ல சூழ்நிலையை நம்முடைய அடுத்த சந்ததியினருக்கு நம்மளால் கொடுக்க இயலும். இங்கு தொழிற்சாலை, உயிரியல், வீட்டு, நகராட்சி, கரிம உயிரியல், கதிரியக்க கழிவுகள் உட்பட அனைத்து வகையான கழிவுகளையும் கழிவு மேலாண்மை கையாளுகிறது. நம்முடைய நாட்டில் கழிவு மேலாண்மை திறம்பட செயல்படுகிறது. ஆனால் அதை நாம் திறன்பட பயன்படுத்துவதில்லை மற்றும் ஃபாலோ செய்வதில்லை என்ற குற்றச்சாட்டை நாமே நமக்கு கொடுத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் திடக்கழிவு மேலாண்மையில் எந்த ஒரு நாட்டிலும் இத்தனை டஸ்ட்பின்கள், இத்தனை கலர் டஸ்ட்பின்கள் எந்த ஒரு நாட்டிலும் பயன்படுத்தப்படவில்லை. இதில் பயோமெடிக்கல் வேஸ்ட் என்று ஒன்று இருக்கும், சாலிட் வேஸ்டில் டிகிரேடபிள், பயோடிகிரேடபிள் என்ற ஒன்று இருக்கும், அடுத்ததாக வேஸ்ட் என்ற ஒன்று இருக்கும். இது அத்துணைக்கும் இந்த ஒவ்வொரு கலர் டஸ்ட்பின்கள் பதிலளிக்கும். ஆனால் இந்த திடக்கழிவு மேலாண்மையை தனி மனிதனிலிருந்து ஒரு ஆர்கனைசேஷன் அல்லது ஒரு கல்லூரி, ஒரு தொழில் நிறுவனங்கள் ஆகிய எந்த ஒரு இடத்திலும் நாம் திறம்பட அதை பின்பற்றுவதில்லை. அப்படி திறம்பட நாம் பின்பற்றினால் நம்மளால்
தூய்மையான சுற்றுப்புற சூழ்நிலையை உருவாக்க இயலும். முன்னாடியெல்லாம் 3R என்று வைத்திருந்தார்கள். ரீசைக்கிள், ரெடியூஸ் அண்ட் ரீயூஸ் என்று. இப்பொழுது நம்மளுடைய சுற்றுச்சூழலில் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் என்று ஒவ்வொரு பொருட்களாக உருவாகி கொண்டே இருக்கின்றன. ஆதலால் இப்பொழுது இந்த மறுசுழற்சிக்கு 7R என்ற ஒரு கூற்றை உற்பத்தி செய்து இருக்கிறார்கள். அதில் ஒன்று மறுசுழற்சி, தட் இஸ் ரீசைக்கிள், ரெஃப்யூஸ். வாங்கவே வாங்காதீங்க, இல்லை யூஸ் பண்ணவே பண்ணாதீங்கன்னு சொல்றோம்ல, அதுதான் ரெஃப்யூஸ். ரெடியூஸ், இந்த பொருளை இப்போ ஒரு என்வாயர்மெண்ட்ல இருந்து பிளாஸ்டிக்கை சடனா ரிமூவ் பண்ணுங்கன்னா நம்மளால அதை செய்ய முடியாது. ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம யூஸ் பண்ணுறத குறைச்சிக்கிட்டே வரணும். அதைத்தான் ரெடியூஸ் என்று சொல்கிறார்கள். அடுத்ததாக ரீயூஸ். இப்போ தேங்காய் இருக்குது, தேங்காய் கொட்டாங்குச்சி இருக்குன்னா அந்த கொட்டாங்குச்சியை ரீயூஸ் பண்ண கற்றுக்கோங்க. ஒரு விபூதி வைக்க யூஸ் பண்ணுங்க, இல்லை ஒரு சீட்ஸ் போட்டு வைக்க யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் இந்த ரீயூஸ் டெக்னாலஜிக்கு கீழே வரும். நெக்ஸ்ட்டு ரிப்பேர். இந்த வேஸ்டெல்லாம் ரிப்பேர் பண்ணி திரும்ப ரீயூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு ரீகிஃப்ட். ஒரு பொருள் இதாக இருக்குது அப்படின்னா அதை மற்றொரு பொருளாக மாற்றி அதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது தான் ரீகிஃப்ட். அடுத்ததாக மீட்கவும், ரெக்கவர் பண்ணணும். ஒன்று அழிஞ்சிருச்சுன்னு சொல்லாமல் அந்த அழியும் பொருள்ல இருந்து இன்னொரு பொருளை நம்மளால உற்பத்தி செய்ய முடியும்னு சொல்றது தான் இங்கே ரெக்கவர். கழிவு மேலாண்மை. இந்த கழிவு மேலாண்மையை நம்மளால இப்போ இருக்கிற சூழ்நிலையில 4G 2G 4G இப்போ 5G வந்தாச்சு. இனி வரும் காலங்களில் வேஸ்ட் இல்லாமல் அல்லது பொருள் இல்லாமல் நம்மளால் நம்மளை தகவமைத்துக் கொள்வது என்பது மிகவும் கடினமான ஒன்றாகும். அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இந்த கழிவு மேலாண்மையை முடிந்தவரை இந்த கழிவை நாம் ரீயூஸ் அல்லது ரிப்பேர் அல்லது ரீகிஃப்ட், ரெக்கவர் பண்ணி நம்ம யூஸ் பண்ண கற்றுக்கணும். இது உயிர் மருத்துவ கழிவு மேலாண்மை, பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். இந்த பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாம் மிகவும் செக்யூரான, மிகவும் பாதுகாப்பான முறையிலே நமது நாட்டில் கடைபிடித்து வருகிறோம். ஆனால் நான் முன்னரே கூறியது போல தனி மனித ஒழுக்கத்திலிருந்து ஆர்கனைசேஷன் ஒழுக்கம் வரை நாம் இதை கண்டிப்பாக பின்பற்றியே ஆக வேண்டும். பின்பற்றி நாம் செயலில் செய்து காட்டியே ஆக வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளை நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் மட்டுமே இந்த உயிர் மருத்துவ கழிவு மேலாண்மையை எல்லாம் நாம் திறம்பட செய்ய இயலும். இந்த அலகில் உலகளாவிய சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் என்னவெல்லாம் இருக்கின்றன என்பதை பற்றி நாம் விரிவாக காண இருக்கிறோம். இதற்கு முதலாவதாக அமிலமலை. இந்த பகுதியும் சரி, இதற்கு அடுத்து வரும் பகுதிகளும் நாம் அலகு 1 அலகு 10 வரை என்னவெல்லாம் பார்த்தோமோ அதில் ஏற்படும் மாசுபாடு Okay, let's start from this. தூய நீரின் pH 7ஆக இருக்கிறது. அமிலமலையில் இந்த pHன் அளவு 5.5ஆக இருக்கும். சில நேரங்களில் இது 4ஆக கூட இருக்கலாம். அவ்வாறு வரும் அமிலமலையானது நம்முடைய விவசாய நிலங்கள், ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்ஸ், சிலைகள் போன்றவற்றை பெருமளவில் அளிக்கும். மற்றும் ஒரு குளோபல் என்வைரன்மெண்டல் இஷ்யூ என்னவென்றால் குளோபல் வார்மிங், புவி வெப்பமடையும். புவி வெப்பமடைவதால் ஏற்படும் சீரழிவுகளை முற்பகுதியிலேயே நாம் விரிவாக பார்த்தோம். இங்கு குளோபல் வார்மிங் பற்றி
மறுபடியும் விரிவாக காணலாம். கடந்த 100 ஆண்டுகளில் புதைபடிவ எரிபொருட்களை எரிப்பதால் அதன் வேகம் கணிசமாக, அதாவது புவி வெப்பமடையும் வேகம் கணிசமாக அதிகரித்து வருகிறது. இது மனித மக்கள் தொகை அதிகரித்து வருவதாலும் புதைபடிவ எரிபொருட்களின் அளவு நாம் உபயோகப்படுத்தும் அளவு அதிகரிப்பதாலும் இந்த குளோபல் வார்மிங் அதிக அளவில் ஏற்படுகிறது. குளோபல் வார்மிங் புவி வெப்பமடைவது ஏற்படுவதனால் பனிப்பாறைகள் உருகத் தொடங்கும். பனிப்பாறைகள் உருகத் தொடங்குவதால் கடல் மட்டம் உயரும். கடல் மட்டம் உயருவதால் லோலையிங் என்று சொல்வார்கள். கடல் மட்டங்களை ஒட்டிய நாடுகளில் தண்ணீரின் அளவு அதிகரித்து அவைகளெல்லாம் மூழ்கும் அபாயம் ஏற்படும். அடுத்ததாக வறட்சி. வளரும் பருவத்தை கட்டுப்படுத்தலாம் மற்றும் சில பயிர்களில் பூச்சி மற்றும் நோய் தாக்குதலை ஊக்குவிக்கும் நிலைமைகளை உருவாக்கலாம். குறைந்த பயிர் விளைச்சல் உணவுப் பொருட்களின் விலை உயர்வு மற்றும் பற்றாக்குறையை ஏற்படுத்துகிறது. இது ஊட்டச்சத்து குறைபாடு மால் நியூட்ரிஷன் அளவை மக்களிடத்தில் அதிக அளவில் ஏற்படுத்தும். அடுத்ததாக உலக உணவு பிரச்சனை. இது 80 மில்லியனுக்கும் அதிகமான மக்களை பசியுடன் வைத்துள்ளது. இத்துடன் இந்த பகுதி நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.